8th standard max chapter 7 information processing exercise 7.2 second sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா using repeated subtraction method find HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணி? repeated subtraction method யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 42 and 17 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 42 and 17 ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பரை எம் 70 வந்து எம்னு வச்சுக்கிறேன், 42 என்னன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்போ எம் மைனஸ் என் 70 மைனஸ் 42 வந்து நம்மளுக்கு என்ன வருது? 70 வந்து 42 கழிச்சா 28. இங்கே வந்து எம் சிக்கோட்டு 70 என் சிக்கோட்டு 42. திருப்பி இங்கே அடுத்த ஸ்டெப்பில் வந்து எம் வந்து 42 வைக்கிறேன், என் வந்து 28 வைக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன்னா எம் இஸ் ஈக்குவல் டு என் வர வரை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். இங்கே வந்து எம் என்னது 42 மைனஸ் 28, என் வந்து என்னது 28. 42லேருந்து 28 சப்ராக்ட் பண்ணால் இது வருதுன்னா 14 வருது. இங்கே வந்து எம் வந்து என்னது 42, என் வந்து 28. இதான் சப்ராக்ஷன் ரிப்பீட்டேஷன் மெத்தட். எம் சிக்கோட்டு என் வர வரை நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். திருப்பி அடுத்தது வந்து 28 மைனஸ் 14, 28லேருந்து 14 போனால் என்னது 14. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எம்மும் 14 என்னும் 14. இது வந்து எம் வேல்யூ, இது வந்து என் வேல்யூ. எம் இஸ் ஈக்குவல் டு என் வந்துடுது. அப்போது இங்கே வந்து 14 இஸ் ஈக்குவல் டு 14, எம் வந்து 14 ஆகுது. அப்போது எம் ஈக்குவல் டு என். அப்போ ஹெச்சிஎஃப் என்னது 14. therefore HCF of 42 and 70 is என்னது 14. இதான் ஆன்சர். இங்கே நீங்கள் எம்சி கொட்டு 70 இப்படி எழுதிக்கிட்டே வரலாம், இல்லை எழுதாமனாலும் வரலாம். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் அப்படி சொன்னேன். இதுதான் சப்ஸ்ட்ராக்ஷன் ரிப்பீட்டேஷன் மெத்தட். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம்மில் வந்து 36 and 80 கொடுத்துருக்காங்க. இதில் எம் வந்து என்னென்னா நான் 18 வச்சுக்கிறேன், என் வந்து என்னென்னா 36. அப்போ எம் மைனஸ் என் 80 மைனஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 80லேருந்து 36 போனால் எனக்கு 44. நீங்கள் சப்ராக்ஷன் வேணால் சைடில் செஞ்சு பார்த்துக்கிடுங்க. 80 36, 10ல் 6 போனால் 4, இங்கே 7 இருக்கும், 7ல் 3 போனால் 4. இப்படி சைடில் செஞ்சு பார்த்துக்கிடுங்க. இங்கே வந்து எம்முடைய வேல்யூ என்னது 80, என்னுடைய வேல்யூ வந்து 36. அடுத்ததில் வந்து எம்முடைய வேல்யூ என்னது 44, என்னுடைய வேல்யூ என்னது 36. 44ல் 36 போனால் நம்மளுக்கு என்ன வரும் 8 வரும். சரிங்களா? இங்கே வந்து எம் சிக்கோட்டு 44, என் சிக்கோட்டு 36. சாரி, இங்கே என் தான் 44, எம் தான் 36. எம் வந்து இது, என் வந்து நம்மளுக்கு இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 36 மைனஸ் 44 வரும். ஆனால் நாம் என்ன எடுத்துக்கணுன்னா 44 மைனஸ் 36ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா என் கிரேட்டர் தேன் எம். இங்கே வந்து என் எம்மை விட பெருசாக இருக்குது. இதை என்னையும் இதை எம்முனையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? என்ன பெரிய நம்பர் தான் இங்கே போடணும், சின்ன நம்பர் தான் இங்கே போடணும். அப்போ என் மைனஸ் எம்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இங்கே வந்து என் மைனஸ் எம் இந்த ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எம் மாற்றி எடுத்துட்டேன். 44 மைனஸ் 36 என்னது நம்மளுக்கு 8. சரிங்களா? அடுத்தது வந்து 36, எம்முடைய வேல்யூ என்னது 36 மைனஸ் 8 சீக்கோட்டு 36 மைனஸ் 8. இங்கே வந்து எம்முடைய வேல்யூ வந்து இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 36, என்னுடைய வேல்யூ வந்து 8. 36ல் 8 28. அடுத்தது வந்து 28 மைனஸ் 8 தட் இஸ் ஈக்குவல் டு 20. அடுத்தது 20 மைனஸ் 8, 20 மைனஸ் 8 என்னது 12. அடுத்தது 12 மைனஸ் 8, 12 மைனஸ் 8 என்னது 4. அடுத்தது 8 மைனஸ் 4, 8 மைனஸ் 4 என்னது 4. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக வந்திருக்கு. என் சிக்கோட்டு எம் சிக்கோட்டு 4ன்னு வந்திருக்கு. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து என்னது 4. therefore HCFC is 4. இதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் வந்து எம் வந்து 420, என் வந்து 280. அப்போ 420 மைனஸ்
400 and 280 that is equal to என்னது 420லேருந்து 280 சப்ராக்ட் பண்ணுறோம். 0 12 8 போனால் 4 மீது 3 240 வருது. சரிங்களா? இங்கே வந்து எம்சி கோட்டு 420 என்சி கோட்டு 114 எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா எம்முடைய வேல்யூ 280 என்னுடைய வேல்யூ 140. 280லேருந்து 140 சப்ராக்ட் பண்ணால் 280லேருந்து 140 சொன்னால் 0 8ல் 4 போனால் இது வந்து என்னது 140. இப்போ என்னும் சேமாக வந்துடுது. எம்சி கோட்டு என்சி கோட்டு என்னது 140 ரெண்டுமே சேமாக வந்துடுது. அப்போது நம்மளுக்கு வந்து ஆன்சர் therefore HCF is 140 இதான் ஆன்சர். அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். சாரி இது தேர்ட் சம். அடுத்தது ஃபோர்த் சம் பார்க்கலாம். எம் வந்து 114 என் வந்து 654. அப்போ எம் மைனஸ் என் கண்டுபிடிக்கும். 1054 மைனஸ் 654 இதை சப்ராக்ட் பண்ணுறோம். 1014 654 4ல் 4 போனால் 0 11ல் 5 போனால் 6 இங்கே வந்து 9 இருக்கும். 9ல் 3 போனால் என்னது 9ல் 6 போனால் 360 தட் இஸ் ஈக்குவல் டு 360. இப்போ இந்த சம்மில் எம் வந்து இது என்னுடைய வேல்யூ. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா எம் வந்து 654 என் வந்து என்னது 360 தட் இஸ் ஈக்குவல் டு 654லேருந்து 360 சப்ராக்ட் பண்ணுறோம். 4ல் 4 போனால் 4ல் 0 போனால் 4 15ல் 6 போனால் 9 5ல் 3 போனால் 294. இதில் வந்து எம்முடைய வேல்யூ வந்து 654 என்னுடைய வேல்யூ வந்து 360. நீங்கள் இது உங்களுக்கு எழுதுனாலும் எழுதனாலும் விட்டுறலாம். உங்களுக்கு தெரியறதுக்காக எழுதுகிறேன். இதில் எம்முடைய வேல்யூ 360 மைனஸ் 294. 360லேருந்து நம்ம 294 சப்ராக்ட் பண்ணுறோம். 10ல் 4 போனால் 6 15ல் 9 போனால் 6 2ல் 2 போனால் அப்போ என்ன வரும்னா 66 வரும். இப்போ எம்சி கோட்டு 360 என்சி கோட்டு 294. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எம்முடைய வேல்யூ என்னது 294 மைனஸ் என்னுடைய வேல்யூ 66. 294லேருந்து 66 சப்ராக்ட் பண்ணுறோம். 14லேருந்து 6 போனால் 8 மீது இங்கே 8ல் 6 போனால் 228 வருது. 228. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எம்முடைய வேல்யூ ஸ்மாலாகவும் என்னுடைய வேல்யூ பிக்காகவும் இருக்குது. இங்கே வந்து என் தான் கிரேட்டராக தானே இருக்குது. அதனால நம்ம இனிமேல் என் மைனஸ் எம்னு போடுவோம். சரிங்களா? அப்போது என்னுடைய வேல்யூ என்னது 228 மைனஸ் எம்முடைய வேல்யூ என்னது 66. சரிங்களா? அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என் மைனஸ் எம்னு போட்டிருக்கோம். 228லேருந்து 66 162. நீங்கள் இதை சப்ராக்ட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இப்போ இங்கே எம்முடைய வேல்யூ என்னது திருப்பி 162லேருந்து நாம் 66 சப்ராக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து எம் மைனஸ் என் தான். ஏன்னா எம்சி கோட்டு இங்கே வந்து எம்சி கோட்டு 162 என்சி கோட்டு 66. 162லேருந்து 66 சப்ராக்ட் பண்ணுறேன். 12ல் 6 போனால் 6 15ல் 6 போனால் 96 வருது. என்னது 96. திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா என் மைனஸ் எம். இங்கே வந்து எம் மைனஸ் என். ஏன்னா இங்கே என் மைனஸ் என் வந்து 96 எம் வந்து 66 என் மைனஸ் எஸ். அப்போ இங்கே என்ன வருது 30 வருது. இங்கே வந்து என் மைனஸ் எம் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது வந்து 30. திருப்பி இங்கே வந்து எம் மைனஸ் என் 66 மைனஸ் 30 சீக்கோட்டு என்னது 36. இங்கே வந்து நம்ம எம் மைனஸ் என் தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது வந்து 36 மைனஸ் 30 சீக்கோட்டு 6.
அடுத்தது 36 மைனஸ் 36. இங்கே வந்து அடுத்தது 6 30 மைனஸ் 6 என்னது 24. அடுத்தது 24 மைனஸ் 6 இங்கே வந்து n மைனஸ் m. 24 மைனஸ் 6 என்னது 18. அடுத்தது வந்து 6 மைனஸ் 18. 18 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 12. அடுத்தது 12 மைனஸ் 6 இங்கே எல்லாமே நம்ம n மைனஸ் m தான் யூஸ் பண்ணுறோம். 12 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 6. அடுத்தது 6 மைனஸ் 6 அதாவது இங்கே எல்லாமே 6 m இஸ் ஈக்குவல் டு n இஸ் ஈக்குவல் டு 6 வருது. m உடைய வேல்யூவும் 6 n உடைய வேல்யூவும் 6. n இஸ் ஈக்குவல் டு n இஸ் ஈக்குவல் டு 6. therefore HCF வந்து என்னது 6 தான் ஆன்சர். HCF is 6. Thank you. Please subscribe my channel.